ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ நேற்று பிக் பாஸில் நிறைய தரமான சம்பவங்கள் நடந்தாச்சு. அது ஃபன்னாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பக்கம் அந்த குள்ளநெறி கூட்டத்தோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு ஹைலைட்டாக போயாச்சு. பட் பெருசாக எந்த கண்டென்ட்டும் கிடையாது. இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபைனலாக டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செஞ்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ பிக் பாஸும் செருப்படியாக கேள்வி கேட்குற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டார். நான் என்ன சும்மா போர்டில் எழுதலாம் பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சிருக்கீங்களா? நான் என்ன அந்தளவுக்கு முட்டாள நீங்கள் பண்ணுறதெல்லாம் தெரியாமல் இருக்கு? ஏன்னா ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் அந்த காசை கொடுக்கக்கூடாதுன்னு அதை சேவ் பண்ணி வச்சு கடைசி அது ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே இந்த கள்ள நோட்டை கை மாத்திர மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கப்படுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நிக்சன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் நேர்மையின் சிகரம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உண்மையை உடச்சி ஆகணும் இப்போ எல்லாரும் முன்னாடியும். இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் யாருன்றதை நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை மாட்டி விடணும். ஏன்னா ரவீனா மணிக்கு மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துறாங்கன்னா, இதில் நான் ரவீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அவர்களோட ஒரிஜினல் எஃபோர்ட்டையும் அவரோட ஒரிஜினல் ஹார்ட் ஒர்க்கையும் கெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா. ஆனால் எல்லாரும் ரவீனாவா மணி கெடுக்கிறாரு, அவங்க டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உண்மையான டாக்ஸிக் யாருன்னா ரவீனா அவர்கள் தான். ஏன்னா இப்படி செஞ்ச ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே இருக்க எல்லாருமே அவரோட எஃபோர்ட்டை கேவலப்படுத்துகிறாங்க. இது ஸ்ட்ராட்டஜி, அவரை ஜெயிக்க வைக்கணுன்றக்காக டிக்கெட் டு ஃபினாலே உள்ளுக்கு கொண்டு வரணுன்றக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆயிடுச்சு. அப்போ உண்மையான டேலண்ட் என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பிரச்சனையாக வெடிக்குது. ஸோ நிக்சன் அவர்கள் நான் பேசுகிறேன், அதாவது பிக் பாஸ் சொன்னார், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு எனக்கு மார்னிங்குள்ளே நீங்களே சரி பண்ணி போர்டில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. உடனே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்காக வராங்க. அப்போது நம்மளோட நிக்சன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் நான் பேச வரேன்னு முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி நான் அவரோட டெசிஷனை சொல்கிறக்காக வரார். அப்போ என்னென்னா, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது சொல்யூஷன் கண்டுபிடினா அதாவது இப்போ ரவீனாவை அந்த இடத்துல சொல்லணுன்றக்காக அந்த இடத்துல பேசுகிறாரு. ரவீனா மொத்தமாக அமௌண்ட்டை மணிக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கூல் சிரேஸும் மணிக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீ இந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா, நான் தான் இன்னும் அமௌண்ட்டே கொடுக்கலையேன்னு கூல் அவர் அமௌண்ட்டே பெருசாக யாருக்குமே கொடுக்காம கையில் ஃபுல் அமௌண்ட் வச்சுருக்காரு. செம்ம ஸ்லிப்பர் ஷார்ட்டு அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்சன் தத்தளிச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி உள்ளுக்கு கொண்டு போனா இருப்பாங்க. ஸ்லிப்பர் ஷார்ட் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தாண்டா அப்படிலாம் நினச்சி பண்ணியிருக்கீங்க, அவர் யாருக்குமே நான் அமௌண்ட் கொடுக்கலன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல. இதில் என்னென்னா, எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தரை மாற்றி ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இதில் கொடுக்காத ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள். ஏன்னா அவங்க யாருக்குமே இதை மாதிரி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கல, தனக்கு அமௌண்ட்டை கூட இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்ததுனால பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவங்களுக்கு செருப்படியும் கிடையாது. ஏன்னா அவங்க நேர்மையாக இருந்துட்டாங்க. டாஸ்க்கை புரிஞ்சிக்காதது மட்டும் தான் தவறு. ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்ததுனால. ஸோ இப்போ இந்த ஒரு முடிவு இந்த இடத்துல எடுத்ததுனால எல்லாருமே ஃபேராக ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை ஆடி முடித்து எல்லார் கையிலையும் இப்போது ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட் அப்படின்றது இன்றைக்கி அவங்க கையில் இருக்குது. அது நீங்களே என்ன அப்படின்றத இந்த ஃபோட்டோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, குள்ளநெறி கூட்டம் எல்லாமே மாயா அவர்கள் விஜய்க்கு கொடுக்கணுன்ற மாதிரி, இதுமாதிரி விஜய் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் அவங்களும் யாருக்கும் கொடுக்காம கொடுத்த மாதிரி ரவீனாவும் ஒரு உண்மையை இந்த இடத்துல உடச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரவீனா பண்ணுறதை பார்த்து தான் பண்ணோம் அப்படின்னு. ஸோ கமல் அவர்கள் சும்மாவே பக்கமாக பாலிடிக்ஸ் பேசுவார். இப்போது இது ஒரு பிளாக் மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இது தெரியுது. ஸோ அதுக்கு இன்னும் பக்கமாக பேச போகிறாரு. எப்படியும் மாயா அவர்கள் டீமுக்கு தான் பேச போகிறாங்க, ரவீனா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பட் நிக்சன் அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் பேசி செருப்படி வாங்கினது அப்படின்றத சும்மா பல்பான ஒரு மொமெண்ட்டு, ஃபன்னான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மொமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க.